ஒரு ஏழை வந்து 21 நாள் ஆகி நீதி கேட்க முடியாம அந்த குடும்பம் அண்ணாமனவாயி சின்னாமனவா நிக்குது. நீங்க மெத்தனை போக்க அதிகாரிகள் பூரா அவ்வளவு பேரும் மெத்தனை போக்க காட்டிட்டாங்க. ஏழைகள் மீது எங்களுக்கு அடக்குமுறை. உங்க சட்டம் வேலை செய்யாது. சாமானிய மனித சட்டம் கிடையாதா? ஏன் கலெக்டர் இங்கே உட்கார்றேன், இங்கே உட்கார்றேன். நீ ஒண்ணு பிரச்சனை இங்கே நீதி கொடு, நீதி கொடு, நல்லா இருக்கு. நீதி கொடு, நீதி கொடு, நீதி கொடு, இங்கே விளக்க நீதி கொடு. காவல் ஆய்வாளர் மீது நடவடிக்கை, நடவடிக்கை, காவல்துறை ஆய்வாளர் மீது நடவடிக்கை. கேட்கலையா, கேட்கலையா, இங்க வேலை குரல் கேட்கலையா? நீதி கொடு, நீதி கொடு, சிங்கார வேலைக்கு நீதி கொடு. 2ஆம் தேதி நடக்கப்பட்ட சிங்கார வேலை நியாயம் கேட்டு பேரள காவல்துறை ஆய்வாளர் சுகுணா அவர்கள் மீது குற்றவாளி மீது வழக்கு கொடுக்க போன அண்ணன் சிங்காரவேலு அவர்களை அச்சுறுத்தும் வகையில அவரை அவமானப்படுத்தி, அவரை கேவலப்படுத்தி, மிக மோசமான நிலையில அவர் மன உளைச்சலுக்கு ஆளாக்கி டின்னர் ஊத்தி 2ஆம் தேதி ஃபயர் செய்யப்பட்டு தஞ்சை அரசு மருத்துவக் கல்லூரியில் மருத்துவ சிகிச்சை பெற்று வந்தவர் 11ஆம் தேதி நைட்டு வரை அகால 2 மணி அளவில் இறக்குறாரு. ஆனா இன்னைக்கு 21ஆம் தேதி ஆகியும் இன்னும் 21 நாள்களா சிங்காரவேலுக்கு நீதி கிடைக்கல. ஏன்னா கேரள காவல்துறை ஆய்வாளர் சுகுணா மிகப்பெரிய செல்வாக்கு உள்ளவர்கள். அவர்களுக்காக இந்த காவல்துறையில இன்னும் இந்த சட்டத்தை எடுத்து இந்த நீதி ஏழைக்கு நீதி கிடைக்கல. என்னைக்கு நீதி கொடுப்பீங்கன்னு தெரியல. இல்ல ஒவ்வொரு ஆளா எல்லாரும் செத்தாதான் இங்க நீதி கிடைக்குமா? சுகுணா மீது நடவடிக்கை ஏன் எடுக்கல? 21 நாள் அவங்க மீது குற்ற வழக்கு ஏன் பதிவு பண்ணல? அவர்கள் மீது உரிய நடவடிக்கைகள் இன்னும் ஏன் இல்ல? இதற்கு ஆதரவாக முக்குளத்தூர் புலிகள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் அண்ணன் ஆர் சரவணத்தேவர் அவர்களும் SBBI கட்சியினுடைய மாநில நிர்வாகிகளும், புரட்சி பாரத கட்சியினுடைய மாநில நிர்வாகிகளும், பசுமை பாரத மக்கள் கட்சியினுடைய மாநில நிர்வாகிகளும், தமிழ்நாடு பறையர் பாதுகாப்பு பேரவையுடைய மாநில நிர்வாகிகளும், அம்பேத்கர் மக்கள் நல சங்கத்தினுடைய மாநில நிர்வாகிகளும் இந்த வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் நடத்தக்கூடிய ஆர்ப்பாட்டத்திற்கு முழு ஆதரவை தெரிவித்து இந்த ஆர்ப்பாட்டம் திருவாரூர் மாவட்டம் மட்டுமல்ல நாடு தழுவிய ஆர்ப்பாட்டமாக நடத்த வேண்டும். இறக்கப்பட்ட அநீதிக்கு நீதி கிடைக்க வேண்டும். இங்கே சிங்காரவேலு போல பல பேர் இளைஞர்களும் பல பேர் மனிதர்களும் கூலி தொழிலாளர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சிங்காரவேலுக்கு நீதி கிடைக்கும் வரை இந்த மக்கள் ஓயப்போவது இல்லை. இங்கே சாமானிய மக்களுக்கு நீதி கிடைக்குமா கிடைக்காதா என்ற கேள்விக்குறியாகவே தொடர்ந்து 11 நாட்களாக இந்த போராட்டத்திலே தொடர்ந்து வலியுறுத்திக் கொண்டிருக்கிறோம். தமிழக அரசு காவல்துறையை கேரள காவல் ஆய்வாளர் சுகுணா மீது உடனடி நடவடிக்கை எடு. கொலை வழக்கு அவர்கள் மீது பதிவு செய். அவர்களை பணி நீக்க செய். இடமாற்றம் எங்களுக்கு தேவையில்லை. அவர்கள் அரசியல் வளத்திலையும் ஆள் வளத்திலையும் அவர்கள் மீண்டும் இதே கேரள காவல் நிலையத்துக்கு வருவார்கள். உடனடியாக அவரை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தி SBBI கட்சி மாநில நிர்வாகி மாவட்ட தலைவர்கள் உரையாற்றுவார்கள். சிங்காரவேலு கந்துவட்டி கும்பல்களால் பாதிக்கப்பட்ட அவர் அந்த கும்பல்களால் தாக்கப்பட்டு கடுமையாக தாக்கப்பட்டு கடும் மன உளைச்சலில்
நீதி வேண்டும் ஒரு சாமானியனாக தமிழக அரசு மீது நம்பிக்கை வைத்துள்ள முதலமைச்சர் கையில் உள்ள காவல்துறையின் மீது நம்பிக்கை உள்ள இந்த தமிழ்நாடு மீது பற்றுள்ள ஒரு நம்பிக்கையோடு பேரளம் சரக காவல் நிலையத்தை அணுகி அந்த கந்துவட்டி கும்பல் மீது புகார் கொடுத்து அந்த புகாரின் மீது நடவடிக்கை இல்லாமல் மனம் உடைந்து பேரளம் காவல் நிலைய சரகத்தில் காவல் நிலையத்தில் ஆய்வாளராக இருந்த சுகுணா இன்ஸ்பெக்டர் அவர்களை சரியான முறையில் புகாரை பெற்றுக்கொண்டு குற்றவாளிக்கு சுமத்தப்பட்ட அவர்கள் மீது நடவடிக்கை செய்யாமல் புகார் கொடுத்தவர் மீது கண்டித்து அவரை கண்ணியக்குறைவாக நடித்து இன்சொல் சொல்லி அவர் மனம் உடையும் அளவிற்கு அவரை திட்டி அனுப்பி வைத்ததோடு மனம் உடைந்த சிங்காரவேலு தன்னை தீயிட்டு மாய்த்து கொண்ட சம்பவம் நம் அனைவருக்கும் தெரியும். உலகத்திலேயே மதிக்க முடியாத ஒரு விஷயம் சொன்னா ஒரு உயிர் இருக்க என்ன காரியம் வேணாலும் செய்யலாம். உயிர் இருக்க என்ன போராட்டம் என்ன காரியம் வேணாலும் செய்யலாம். உயிர் இருக்குதுப்பா, நீதி கிடைக்கும்பா அப்படிங்கலாம். ஆனா அந்த உச்சமாக மதிக்கக்கூடிய விலை மதிப்பெல்லாம் உயிரே போயிடுச்சு இந்த சொல்னால. இன்னைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் தேவை இல்லாம இருந்திருக்கலாம். இந்த ஆர்ப்பாட்டம் இந்த மாவட்ட ஆட்சியரை, இந்த நீதியாளராக இருக்கக்கூடிய இந்த திருவாரூர் மாவட்டத்துக்கு நீதி வழங்கக்கூடிய, இந்த மாவட்டத்தை வழிநடத்தக்கூடிய, ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மாவட்ட ஆட்சியருடைய இந்த வளாகத்துல நாம இந்த தருணத்தில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை என மேலும் சம்பந்தப்பட்ட பேரளம் காவல் ஆய்வாளர்களுக்கு மீது உரிய விசாரணை நடத்தி அவரை நீங்க பணி நீக்கம் செய்யணும், நிரந்தரமா பணி நீக்கணும் சொல்லிட்டு எஸ்டிபி கட்சி சார்பாக இந்த சிங்காரவேலுக்கு நீதி கேட்கிறோம். நீதி கிடைக்கவில்லை என்றால் இது தமிழக அளவுல மிகப்பெரிய போராட்டம், அனைத்து ஜனநாயக சக்தியையும் ஒன்று திரட்டி மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடக்கும். தேர்தல் வரக்கூடிய நேரத்தில் அனைத்து சமூக மக்களுக்கும் நல்ல முறையில நீதி கிடைக்கணும். அதை மனசுல வச்சீங்க. நிச்சயமா வரக்கூடிய நிலைமையில தேர்தலில் சட்டமன்ற எலெக்ஷனுக்காக அதிகார வர்க்கங்கள் அந்த மக்களை நோக்கி போகும் பொழுது அதற்கான தீர்வு கிடைக்கப்படும். அது இந்த இடத்துல வலியுறுத்தி சொல்லி சுட்டி காட்டி கொண்டு இந்த சிங்காரவேலுக்கு நீதி கிடைக்கணும். பாதிக்கப்பட்ட அவங்க குடும்பத்தாருக்கு, அந்த உறவினர்களுக்கு எங்க எஸ்டிபி கட்சி சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டு நீதி கிடைக்கும் வரும் இந்த வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் நடத்தக்கூடிய இந்த சிங்காரவேலு நீதிக்கு அனைத்து ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைத்துக் கொண்டு எஸ்டிபி என்றும் இந்த போராட்ட காலத்தில் துணை நிற்கும் என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். தமிழ்நாடு காவல்துறை உயர் அதிகாரிகள் நீங்க 12ஆம் தேதி இரவு சரியா 4 மணியில இருந்து 8 மணி வரையும் நடக்கக்கூடிய சாலை மறியல் போராட்டத்தில் உயர் அதிகாரிகள் சிங்காரவேலு குடும்பத்தார்களுக்கும் எங்களோட இயக்கம் சார்ந்த தோழர்களுக்கும் எங்கள் தோழமை அனைத்து சமூக மக்களுக்கும் நீங்க என்ன வாக்குறுதி கொடுத்து வந்தீங்க? 12ஆம் தேதி இரவு 3 நாள் ட்ரெயின் கட்டு வந்தீங்கல்ல, 3 நாள்ல இந்த குற்ற வழக்கு சிங்காரவேலு படுகொலை வந்து அவர் வந்து தன்னை தீக்கிட்டு கொளுத்திக்கிட்டவர் இல்லை, சுகுணா காவல் ஆய்வாளரால் கொளுத்தப்பட்டவர் தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ பெரிய துன்புறுத்தலுக்கு ஆளாகி ஒரு மனிதர் 10 நிமிஷத்தில் நடக்கக்கூடிய 10 நிமிஷத்தில் அவர் தீயிட்டு கொளுத்திருந்தாருன்னா அது கூட ஏதோ அவசரத்தில் செஞ்சுக்கிட்டாரு. காலையில் விடியகால 5 மணிக்கு அவர் ஃபயர் பண்ணிக்கிறாருன்னா இந்த அதிகாரியோட எவ்வளோ பெரிய ஒரு கீழ்த்தனமான புத்தி, எவ்வளோ ஒரு அடக்குமுறையை கையாண்டிருக்காங்க, எவ்வளோ அசிங்கப்படுத்திருக்காங்கிறத இந்த காவல்துறை நல்லா உணர்ந்து பார்க்கணும். எங்களுக்கு என்ன வாக்குறுதி கொடுத்தீங்க? 12ஆம் தேதி மாலை 4 மணிக்கு நடந்த சாலை மறியல் போராட்டத்தில் நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீங்களா? இது வரைக்கும் 21ஆம் தேதி வரைக்கும் இந்த வழக்கில் எத்தனை குற்றவாளிகளை கைது பண்ணிருக்கீங்க? இந்த காவல்துறை ஆய்வாளர் சுகுணா மீது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? அதை பதில் சொல்லுங்க. அடக்குமுறையை கொண்டு மக்களை அடக்குறதை விட்டுட்டு அந்த சுகுணா குற்றவாளியை வந்து உடனே கைது பண்ணுங்க. அதை பண்ணாம நீங்க மக்களை அடக்குமுறை பண்ணீங்கன்னா இது 4 காலுக்கு கலவரம் பெருதான் போயிட்டு இருக்கும். கைது செய். நியாயமா இருக்கும் 100 விழுக்காடு செஞ்சு விட்டுருவாங்க. இது போல உட்கார்ந்து போராட்டம் பண்ற 100 விழுக்காடு ஏற்புடையதல்ல. நன்னிலம் உட்கோட்டத்து பேரளத்தில் நடந்த சம்பவம் அது சம்பந்தப்பட்டதில் அந்த ஆய்வாளரை வந்து காத்திருப்பு பட்டியலில் வச்சிருக்காங்க. இது முதற்கட்ட நடவடிக்கை. அது சம்பந்தமாக விசாரணை போயிட்டு இருக்குது. நீங்கள் இது போல வந்து பிரதான சாலையில் மாவட்ட ஆட்சியருக்கு வரக்கூடிய இடத்துல உட்கார்ந்து பண்ணுறது ஏற்புடையதில்லை. வாங்க, ஒரு இடத்த ஏற்பாடு பண்றேன், கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க, இல்லையா பெட்டிஷன் கொடுக்கனாலும் கொடுத்துருங்க. நீங்க சொல்ற இடத்த நான் பண்ணிக்கிறேன் சார், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்க சொல்ற இடத்த நான் பண்றேன். சொல்ல சொல்லுங்க. அடுத்து நீங்க முதல்ல எழுந்திரிக்க சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா இருங்க ஒரு நிமிஷம். இது தேவையில்லாத சட்டத்துக்கு போறப்போ நீங்க ஒரு செயல ஈடுபடுற மாதிரி வைக்க கூடாது. நீங்க ஒத்துழைப்பு கொடுத்து முதல்ல நான் சொன்ன பேச்சுவார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து எழுந்திரிச்சு வாங்க. உங்களுக்கு என்ன தேவையோ நான் பண்ணி கொடுத்தேன்.
ஒரு நிமிஷம் எழுந்திரிக்க சொல்லுங்க. அது செய்யுங்க. எங்களை போல குற்றவங்களை கண்டிக்க தான் காவல்துறை. இப்போ எங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா எங்கே ஓடுறது? நேராக போய் வந்து கலெக்டர் வந்து நிற்க முடியும்? அங்கே இருக்கிற காவல்துறையிட்ட தான் அங்கே ஓடணும். அப்போ அந்த காவல்துறையே எங்களை வந்து குற்றவாளி ஆக்குதுன்னா இப்போ நாங்கள் யார்கிட்ட போகிறது? இப்போ நாங்கள் ஒரு வாரமாக போராடிட்டு இருக்கிறோம். இப்போ இங்கே இருக்கிறவங்க யாரும் கடன் வாங்காதவங்க இல்லை, எல்லாம் கடன் வாங்கிருங்க. போலீஸ் அதிகாரி நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்க பேங்க்லாம். ஏன்னா ஒரு சூழ்நிலையில் அது கடன் கட்ட முடியாமல் வருது. அவர் வாங்கின கடனை இல்லைன்னு சொல்லலை, தாரன்னு சொல்கிறாரு. அவர் வாங்கின அசலுக்கு மேலே வட்டியே கொடுத்துட்டாரு. அப்போ இந்த கந்துவட்டிக்காரங்க என்ன பண்ணுறாங்க? அவங்கள குடும்பப்படுத்துறாங்க, அடிக்க போகிறாங்க, வீட்டில் தகவல் வார்த்தை பேசுகிறாங்க. இது தாங்க முடியாமல் அவங்க காவல்துறைக்கு வராரு. அப்போ அந்த கம்ப்ளைண்ட் நீங்கள் ஏற்றுக்கிட்டு நீங்கள் அவரையே நீங்கள் மிரட்டி அவர் தேவையில்லாத அவர் கெட்ட வார்த்தை சொல்லி பேசி அவர் ஒரு ராத்திரி முழுவதும் தூங்காமல் அவர் ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகிறாருன்னா அப்போ அந்த போலீஸ் ஸ்டேஷனில் நடந்தது என்ன? அங்கே சிசிடிவி கேமரா எதுவுமே இல்லையா? அங்கே சூனார் தவிர வேற காவலர் யாருமே இல்லையா? இந்த செய்தி ஏன் வெளியே வர மாட்டேங்குது? அதில் எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. ரெண்டாவது இன்னொரு சந்தேகம் என்ன அப்படின்னா, இப்போ இந்த கந்துவட்டி கொடுத்த சுப்பிரமணியன் மேல ஏன் இது வரைக்கும் ஆக்ஷன் எடுக்கல? ஏன் இது வரைக்கும் அவர் அரெஸ்ட் பண்ணல? ஏன் அது மேல ஒரு வழக்கு பதிவு பண்ணல? அப்போ இந்த ஆய்வாளர் சுகுணாவுக்கும் சுப்பிரமணியனுக்கும் என்ன சம்பந்தம்? இப்போ சுகுணா வந்து பணத்தை கொடுத்துதான் சுப்பிரமணியம் மூலியமா கந்துட்டு கொடுத்துட்டு இருக்காரா? அந்த ஒரு சந்தேகமே எங்களுக்கு கிளம்புது. அதனால சுகுணா வந்து நேர்மையா உள்ளவங்களா இருந்தா, நேர்மையான அதிகாரிகளா இருந்தா அவர் வந்து சுப்பிரமணியம் மேல உள்ள நடவடிக்கை எடுத்திருக்கணும். இல்லைன்னா எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்டுக்கு அனுப்பியிருக்கணும். இவங்க ரெண்டுமே பண்ணாம இவங்க என்ன பண்றாங்க? கம்ப்ளைண்ட் கொடுத்த அவங்க மேலேயே ஆக்ஷன் எடுக்கிறாங்க. அவங்கள தகாத வார்த்தையை பேசி அவங்கள வந்து ஒரு மன உளைச்சலுக்கு இந்த குடும்பம் என்ன நினைக்கு? அந்த குடும்பத்துக்கு யாருங்க பதில் சொல்றது? காவல்துறை நீங்க வந்து சொல்ல முடியுங்க அந்த குடும்பத்துக்கு? இல்ல அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு காவல்துறை பாதுகாப்பு கொடுப்பீங்களா? இப்ப இந்த அரசு இந்த காவல்துறை இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு என்ன நிவாரணம் அறிவிச்சிச்சு? இப்ப நீங்க சொல்றீங்க நாங்க வந்து காவல் அதிகாரியை நாங்க வந்து காத்திருப்பட்டில் வச்சிருக்கோம் அப்படின்னு. ஏங்க இப்ப இதே சிவகங்கை மாவட்டத்தில் நடந்த அஜித் கொலை வழக்குல எஸ்பி தாங்க காத்திருப்பு மாவட்டத்தில் வச்சிருந்தாங்க. இப்போ காத்திருப்பு மாவட்டத்தில் இருக்காரு. ஏன் வேற ஒரு குடும்பம் கொடுத்து இன்னொரு ஓய்வுபதிக்கு அனுப்பலையா அவரை? எங்களுக்கு இந்த காத்திருப்பு பட்டியல் உடனேயே ஆய்வாளர் சுகுணா மீது நடவடிக்கை எடுக்கணும். அவங்கள செய்து செய்யணும். அவங்கள முதல் குற்றவாளியா நீங்க பதிவு பண்ணணும். பதிவு பண்ணி அவங்களுக்கு மேலக்கூடிய நடவடிக்கை எடுக்கணும். இந்த பாதிக்கப்பட்ட இந்த குடும்பத்துக்கு இந்த அரசு உரிய நிவாரணத்தை வழங்கணும். இல்லைன்னா இந்த போராட்டம் இதுவும் நடக்காது, இன்னும் தொடர்ந்து நடக்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வழக்கில் உடனடியாக இதற்கு சம்பந்தமான காவல் ஆய்வாளர் சுகுணா, காவல்துறை கண்காணிப்பாளர் தமிழ்மாறன் உள்ளிட்ட அனைவரையும் குற்றவாளியாக சேர்க்கப்பட வேண்டும். அவரின் மரண வாக்குமூலத்தில் உள்ள டையின் டிக்ளரேஷனில் உள்ள வாக்குமூலத்தின் அடிப்படையில் உடனடியாக இவர்களை குற்றவாளியாக சேர்க்கப்பட வேண்டும். சுகுணா அவர்களை பணி நீக்கம் செய்ய வேண்டும். காத்திருப்போர் பட்டியலுக்கு அனுப்பியிருப்போம் என்று கூறுவது அது ஒரு கண்துடைப்பு, ஒரு ஏமாற்று வேலை என்பதை கூறிக்கொண்டு இந்த சிங்காரவேலன் குடும்பத்திற்கு தமிழக அரசின் சார்பாக உரிய நிதியும் அந்த குடும்பத்திலிருந்து ஒருவருக்கு அரசு பணியும் வழங்க வேண்டும் என்று கூறி இந்த போராட்டத்தில் என்றென்றும் புரட்சி பாரதம் கட்சி துணை நிற்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். அடக்குமுறையை கைவிடு. நடவடிக்கை இதே நடவடிக்கை கைது செய். அவர்களை கைது செய். நீதி கொடு. கேட்கலையா?
தமிழக அரசு நீதி கொடு, நீதி கொடு. காவல்துறை நடவடிக்கை நடவடிக்கை. வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே. காவல்துறை நடவடிக்கை. நீதி கொடு, நீதி கொடு. கைது செய். காவல் ஆய்வாளர் சுகுணாவை கைது செய். 2ஆம் தேதியிலிருந்து அண்ணன் சிங்காரவேலுக்கு நீதி கேட்டு பல்வேறு இயக்கங்களும் பொதுமக்களும் நன்னில சட்டமன்ற தொகுதி பேரளத்தில் சாலை மறியல் போராட்டம், பல்வேறு கட்ட போராட்டங்களை இந்த அரசுக்கு கவனத்தை ஈடுபடுத்துகிற வகையில் தொடர்ந்து நாங்கள் ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் இந்த தமிழக அரசு காவல்துறை என்ன மெத்தன போக்கில் இருக்கீங்கன்னா, ஏன் இந்த சுகுணா காவல் ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்க தயக்கம்? ஏன் இந்த சுகுணா காவல் ஆய்வாளர் ஏன் அவ்வளவு பதவியில உச்சத்தில் இருக்கக்கூடிய அதிகாரியா, இல்ல அவர்களுக்கு மேல உயர் அதிகாரிகள் யாரும் பணி செய்யலையா? எங்களுக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இந்த சிங்காரவேலு குடும்பத்தார் விலை போயிட்டாங்க, அவங்க குடும்பம் கமிட் ஆகிட்டு அவங்களுக்கு 1.5 லட்சம் ரூபாய் நாங்கள் நிதி தர்றோம், கேச மறுபட்டிஷனை மனுவை வாபஸ் வாங்கிட்டு போங்கன்னு சொல்லி இதில் அச்சுறுத்தல் எல்லாம் பண்ணிக்கிட்டு வெளியில் இருக்கீங்களே. உங்க காவல்துறையை நம்பி நாங்கள் எப்படி இந்த போராட்ட காலத்தில் நீதி கேட்கறது? அந்த அம்மா காவல் ஆய்வாளர்கள் மீது பல்வேறு தரப்பு கூலிப்படை இருக்குது. எங்களை மாதிரி போராளிகளுக்கு இன்னைக்கு வீடு போறது கூட நிச்சயம் இல்லாம அந்த காவல் ஆய்வாளர் சுகுணாவால எங்கள் உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைகள் இருக்கு. இதுக்கு இந்த தமிழக அரசும் உயர் காவல்துறை அதிகாரிகளும் தக்க பதில் கொடுப்பாங்களா? 12ஆம் தேதி நாளை மாலை 4 மணிக்கு சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகள் நாங்கள் சுகுணா காவல் ஆய்வாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் 12 நாளா இருக்கு. இந்த நடவடிக்கை என்னன்னு இங்க எங்க மக்களுக்கு விளக்கம் கொடுங்க. உங்களோட நடவடிக்கை என்ன? நீங்க பணியிட மாற்றம் செய்யறது எங்களுக்கு புரிதல்ல. அது நீங்க சாதாரண விஷயம். அந்த அம்மா மீது குற்ற வழக்கு பதிவு பண்ணணும். அந்த அம்மா மீது நன்னில சட்டமன்ற தொகுதி பேரள காவல் ஆய்வாளத்தில் உயர் அதிகாரிகள் நீங்க சுகுணாவால் பாதிக்கப்பட்ட அத்தனை பொதுமக்களும் மனு கொடுக்க வரணும்னு சொல்லி நீங்க ஒரு கோரிக்கையை கொடுத்தால் அங்க 2000க்கும் மேற்பட்ட மனுக்கு தரத்துக்கு பொதுமக்கள் தயார் நிலைக்கு இருக்காங்க. அந்த மக்கள் உரிய மக்களை பாதுகாக்க காவல்துறையும் தமிழக அரசும் நடவடிக்கை எடுக்குமா என்கிற கேள்விக்குறிதான் இந்த பொதுமக்கள்கிட்ட இருக்கு. நீதி எங்களுக்கு தேவை. காவல்துறையை இங்க நாங்கள் சிரமப்படுத்தணுமோ, தமிழக அரசுக்கு கலங்கரை ஏற்படுத்தணுமோ கிடையாது. டெல்டா மாவட்டங்கள்ல தொடர்ந்து பாதிக்கப்பட்டு இருக்க இந்த நீதிக்காக நாங்கள் போராடிட்டு இருக்கோம். சிங்காரவேலு செத்து 21 நாள் ஆகியும் நீதி கொடுக்க இந்த காவல்துறையும் தமிழக அரசு மறுத்தா எங்களுக்கு யார் நீதி கொடுப்பா? அந்த நீதிக்கு விட எங்களுக்கு வேணும். இன்றைக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நீதி கொடு, நீதி கொடு, சிங்காரவேலுக்கு நீதி கொடு, நீதி கொடு, நீதி கொடு, சிங்காரவேலுக்கு நீதி கொடு. அம்பேத்கர் மக்களுடைய நலசங்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு விக்னேஷ் அவர்கள் உரையாற்றுவார். என்னத்து வந்திருப்பாரு, கந்து வெட்டிக்கார மிரட்டியே அவர் அவ்வளவு தூரம் பண்ணல அப்படின்னாக்கா இந்த அம்மா கூப்பிட்டு என்ன மிரட்டாங்க அப்படி தெரிஞ்சிருக்கும்ல. இப்போ டிஎஸ்பின்றவர் என்ன பண்ணிருக்கணும், உடனடியாக எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அவங்க நடவடிக்கை எடுத்து உடனடியாக அவங்களை கை செஞ்சிருக்குமா இல்லையா? ஜனநாயக முறைப்படி நடக்கிற ஆட்களாக இருந்திருந்தால் காவல்துறை ஒருபோது ஜனநாயக முறைப்படி நடக்காதுன்னு எங்களுக்கு தெரியும். ஏன்னா எந்த வழக்கிலையும் காவல்துறை போராட்டம் தாண்டி ஒருத்தர் மேல வழக்கு பதிவு கிடையாது. காவல்துறை ஆய்வாளர் மேல இல்ல, ஒரு கான்ஸ்டபிள் மேல கூட நீ வழக்கு பதிவு பண்ண மாட்டேன். இப்போ என்ன சொல்ற காத்திருப்பட்டி வச்சுக்க சொல்றாங்க, தப்பு. ஆயுதப்படைக்கு மாற்றி அவங்க பணி கொடுத்துருக்காங்க, அதான் உண்மை. அதை நாங்கள் இந்த வழக்கு நீங்க அவங்கள மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்றது என்ன, துறை ரீதியாக நடவடிக்கை எடுத்துட்டோம். துறை ரீதியாக நடவடிக்கை என்ன? அவங்க யாரும் அவங்க மனிதர் இல்லையா? காவல்துறையில் யாரும் மனுஷங்க இல்லையா? மனசாட்சி இல்லையா அவங்களுக்குலாம்? ஒருத்தர் இறந்து போயிருக்கான்னு தெரிஞ்சும் கூட அது சாதாரண மக்கள் மேலே எப்பேர் போட்டு நிறைய என்ன பண்ணிருப்பா, உள்ள கொண்டு போய் வச்சு நீ 15,000 ரிமாண்ட் பண்ணிருப்பில. அப்போ காவல்துறைக்கு மட்டும் அந்த நடவடிக்கை எடுக்க மாட்டேன். அப்போ உங்களுக்கு காவல்துறை என்பது உயர் அதிகாரம், உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்குங்கிற அந்த கொழுப்பு, அந்த ஆணவம் தான். அப்படி அந்த ஆணவம் இருப்பதனால தான் ஒருத்தர் கூப்பிட்டு வச்சு மிரட்ட முடியுது. சிங்காரவேலு முறைப்படி அவர் கந்துவட்டி கொடுமைக்கு ஆளாகப்பட்ட உடனே அவர் ஒரு வழக்கு பதிவு பண்ணுறதுக்கு ஸ்டேஷன் போயிருக்காரு, பேரல் ஸ்டேஷன் போயிருக்காரு. போனவட்ட வழக்கு பதிவு பண்ணுறதுக்கான வாய்ப்பு அவங்கள்ட்ட அந்த பெட்டிஷனை வாங்குறதுக்கு மறுத்திருக்காங்க. மறுத்து அவரை திருப்ப அனுப்பிட்டு அவருக்கு எதிரான சுப்பிரமணியன் கந்துவட்டிக்காரு 2003 கந்துவட்டி கொடுமைக்கு எதிரான சட்டம் என்ன சொல்லுது? ஆர்டிகல் 38. நீங்க ஒரு கந்துவட்டி நடக்குது அப்படின்னு தெரிஞ்சதுனாக்கா உடனடியாக சம்பந்தப்பட்ட அந்த காவல்துறை அதிகாரி அந்த கந்துவட்டிக்காரை கைது செய்யணும். அதுக்கு முகாந்திரமே இல்லாட்டினாலும் கூட அவருக்கு விசாரணை நடத்தணும்னு சொல்லுது. ஆனா அப்படி விசாரணை நடத்துறீங்களா? கந்துவட்டிக்காரனுக்கு ஆதரவாக நம்ம வேலை செஞ்சிருக்காங்க.
அந்த கந்து வெட்டிக்காரனுக்கு ஆதரவாக அவரிடமிருந்து பணம் பெற்றுக்கொண்டு அந்த கந்து வெட்டிக்காரனுக்கு ஆதரவாக சிங்காரவேலுவை கூப்பிட்டு மிரட்டிருக்காங்க. ஸ்டேஷன்ல வச்சு மிரட்டும் பொழுது அவருக்கு ஏற்பட்ட அவமானத்தை வெளியே சொல்லிக் கொள்ளாமல், அவருக்கு யாரிடம் சொல்வது என்று தெரியாமல் தன்னுடைய மன உளைச்சல் காரணமாக தற்கொலை செஞ்சிருக்காரு. அது சட்டப்படி கொலை. அந்த அம்மாவும் சுப்பிரமணியும் சேர்ந்து செய்த கொலை. இந்த கொலைக்கு நீதி கேட்டு அந்த குடும்பமும் வெள்ளாளர் முன்னேற்ற சங்கமும் 1 மாசம் போராடிட்டு இருக்காங்க. 15 பேர் 150 பேர் சேர்ந்து வந்து போராட்டம் பண்றாங்க. 200 பேர் சொன்னாங்க. FIR ஃபைல் பண்ணி முறைப்படி அந்த குடும்பத்தை கூப்பிட்டு பேசிருக்கோமா இல்லையா? SP ஆபீஸ்ல தான், பேரளத்துல இருந்து இங்கே வந்து போராட்டம் SP ஆபீஸ் இங்கே தானே இருக்குது. இப்போ SP தானே இந்த முறையை எடுத்து நடத்திருக்கணும். SP கூப்பிட்டு பேசிருக்குமா இல்லையா? அந்த குடும்பத்தை கூப்பிட்டு எந்த நிவாரணமும் இது வரைக்கும் அந்த குடும்பத்துக்கு வழங்கப்படல. இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு எந்த ஒரு அடிப்படையில் வந்துட்டு அவங்களை கூப்பிட்டு பேசுவதற்கான வாய்ப்பு கொடுக்கப்படல. இந்த அங்க இருக்கக்கூடிய அந்த இன்ஸ்பெக்டரை மட்டும் நாங்க ஆயுதப்படைக்கு மாத்திட்டோம், அவங்க மேல வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம் அப்படின்னாக்கா, நீங்க எந்த அடிப்படையில் FIR ஃபைல் பண்ணிருக்கீங்க? FIR காப்பி கொடுக்கப்பட்டிருக்குதா? அந்த குடும்பத்தை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க SP இது வரைக்கும், இல்ல DSP முறையில வந்துட்டு கூப்பிட்டு வச்சு ஒரு பேச்சுவார்த்தை நடத்திருக்குதா அப்படின்னாக்கா எதுவும் இல்லை. இப்படி வந்துட்டு சாமானிய மக்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை அலட்சிய போக்கூடிய இந்த அரசும் இந்த காவல்துறையும் கையாளுகிறது. இது வந்து மோசமான ஒரு அநீதி. இந்த சிங்காரவேல் குடும்பத்துக்கு இழைக்கப்பட்ட அநீதின்றது ஒட்டுமொத்த இந்த சமூகத்தில் கூடிய ஏழைகளுக்கு நடக்கப்பட்ட அநீதி. இதுக்கு எதிராக வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் எடுக்கக்கூடிய போராட்டத்தில் ஒருபோதும் நாங்கள் வந்துட்டு டாக்டர் அம்பேத்கர் மக்கள் சங்க சார்பாக துணை நிற்போம் என்று கூறிக்கொண்டு, இந்த சிங்காரவேலுடைய வழக்கு பதிவு செய்து காவல்துறை ஆய்வாளர் சுகுணா கைது செய்யப்படணும், உடனடியாக கைது செய்யப்படணும். இந்த சுகுணா என்ற ஆய்வாளர் எப்படின்னா, அவங்க வீட்டுக்கார் வந்து அவங்களும் காவல்துறையில் இருக்காரு, அவர் ஒரு ஸ்பெஷல் டீமில் இருக்காரு. இந்த அம்மா காவல் ஆய்வாளர். அந்த அம்மா 2 நாளுக்கு முன்னாடி ஒருத்தவங்க கூட சொல்லுது, இந்த காத்திருப்பு கட்டத்தில் தான் வைக்க முடியும், இதே ஊரில் 1.5 வருஷம் கழிச்சு நான் DSP வந்து உட்காருவேன், இதில் யார் யார் போராட்டம் பண்ணுறாங்களோ அத்தனை பேர்த்தையும் நான் வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லி மிரட்டல் சொல்லில் இருக்குது. அதே மாதிரி இந்த போராட்டத்தை மாநில இளைஞரணி தலைவர் MNP ராஜா தான் தொடர்ந்து வலியுறுத்தி நடத்திட்டு இருக்காரு. அவரையும் அச்சுறுத்த வகையில் இது நடந்துக்கிட்டு இருக்கு. அவருக்கு ஏதோ ஒரு பாதிப்பு இருந்தால் அது சுகுணா கணவர் சென்னையில் ஸ்பெஷல் பிரான்ச்சில் வேலை பார்க்குற அவருக்கு தான் பொறுப்பேற்க வேண்டும். நாங்கள் ஒன்றும் இங்கே வந்து அரசியல் பண்ணுறதுக்கு இங்கே வந்து நாங்கள் வந்து இங்கே போராட்டம் இல்லை. என் உடன்புறா சகோதரர் சிங்காரவேல் இறந்திருக்காரு. ஒரு திருவாரூர் மாவட்டத்தில் தொடர்ந்து இந்த காவல்துறையினால் நிறைய பேர் பாதித்துக்காங்க. ஒட்டுமொத்த காவல்துறையும் நான் சொல்லலை, ஒட்டுமொத்த காவல்துறையும் சொல்லலை, எங்கே பாதிப்பு நடக்குதோ அங்கே உள்ள பாதிப்பு இதில் தான் நாங்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த தொடர்ந்து இந்த போராட்டம் 21 நாள் இருக்குது. இன்றைக்கி வந்து DSP சார் பேசுகிறாரு, லிமிட் அங்கே இருந்துச்சு, நாங்கள் பர்மிஷன் கொடுத்தோம்னு சொன்னோம். அன்றைக்கி போராட்டம் பண்ணப்போ உயர் அதிகாரிகள் நீங்கள் வந்து அசூரன்ஸ் கொடுத்த என்ன? அந்த அம்மா பணியிடம் நீக்கம் செய்வதற்கு பண்ணாமல் பண்ணுறதுக்கு காரணம் என்ன? அவ்வளோ செல்வாக்காக இருக்காங்க. நீ என்ன பண்ணிட முடியும்? எனக்கு DIG தெரியும், IG தெரியும், என்கிட்ட காசு இருக்குது, பணம் இருக்குது, நான் வந்து எது வேணாலும் பண்ணுவேன்னு அந்த அம்மா அலைஞ்சிட்டு இருக்கு. ஒருபோதும் இந்த வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் அந்த அம்மாவை வழக்கு பதிவு வரை இந்த போராட்டம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். இது என்றைக்குமே நாங்கள் விட்டு கொடுத்துட மாட்டோம். இந்த ஆய்வாளர் உள்ள அகம்பாவத்தை கண்டிப்பாக ஒடுக்குவோம். நீங்கள் வந்து யார்கிட்ட வேணாலும் நீங்கள் வந்து உங்கள் அகம்பாவத்தை காமிச்சிட்டுருங்க. இங்கே தொடர்ந்து போராட்டி இருக்கிறவங்களை வந்து அசிங்கப்படுத்திக்கிட்டு தொடர்ந்து வந்து நீங்கள் வந்து இது மாதிரி செயலை பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இந்த போராட்டம் இன்னையோட முடிஞ்சிடும். நீ கலெக்டர்கிட்ட மனு கொடுப்போம், கலெக்டர் அதுக்கு என்ன நடவடிக்கை இருக்கான்னு பார்ப்போம். இல்லை திருப்பி ஒரு 15 நாள் கழிச்சு இதோட தோழமை கட்சிகள்லாம் நிறையா இருக்குது. நான் இப்போ அர்ஜென்ட்டில் கூப்பிட்டதுனால தான் தோழமை கட்சி கொடுத்தேன். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அமைப்புகளையும் கூப்பிட்டு திருவாரூர் மாவட்ட ஆஃபீஸில் திருப்பியும் இதே இடத்துல வந்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவாங்க. இல்லையா அப்படியும் நீடிக்கிறதுனா கண்டிப்பாக முதலமைச்சர் நல்லா உலகத்தெல்லாம் பார்த்தா முதலமைச்சரோட வீடை வந்து முற்றுகையிடுவோம். அது நாங்கள் எப்போ பண்ணுவோம் எப்படி பண்ணுவோம்னு தெரியாது. உங்களுக்கு 1 மாதம் டைம், நாங்கள் சொன்னால் செய்வோம். நீங்கள் எடப்பாடி ஆட்சியில் இருக்கும்போது கேட்டுங்க, ஸ்டாலின் இருக்கும் ஆட்சியும் கேட்டுங்க, எங்களை சவுத்தில் விசாரிச்சுங்க. ஏதோ சின்ன அமைப்புலாம் நினச்சிட்டு இருக்க வேண்டாம். நான் சொல்கிறேன், இந்த 1 மாத காலத்துக்குள்ளே அந்த அம்மாவுக்கு உரிய தண்டனையை வாங்கி கொடுக்கல, அந்த அம்மா மேலே FIR போடல, அந்த அம்மா மேலே சஸ்பெண்ட் பண்ணல நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக தமிழக முதல்வர் டெல்டாக்காரர்னு சொல்லிட்டு ஊரில் அழைச்சிட்டு இருக்காரு. கண்டிப்பாக 1 மாதத்துக்குள் உங்களுக்கு தெருவு கொடுக்குறோம். இல்லைன்னா சிஎம்முக்கு அன்றைக்கே நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி கட்டணும் தான் கருப்பு பண்ணி நாங்கள் காமிக்கல சிஎம்முக்கு. கண்டிப்பாக 1 மாதத்தில் எந்தெந்த அமைப்பை சேர்த்துக்கிட்டு எப்போ நான் வந்து முற்றுகை விடணும் யாருக்கு தெரியாது. நீங்கள் வந்து இதுக்கு வந்து உங்கள்கிட்ட உளவுத்துறைகிட்ட சொல்லிக்கிறேன். எங்களை ஃபாலோ பண்ணுற உளவுத்துறை உங்கள்கிட்ட கேட்டுங்க, நாங்கள் என்ன பண்ணிட்டுருக்கோம், எத்தனை போராட்டம் பண்ணிட்டுருக்கோம், எங்கெங்கே பண்ணிட்டுருக்கோம் கேட்டுங்க. நீங்கள் திருவாரூருக்கு வந்து புதுசாக இருக்காங்க, இவங்கெல்லாம் சின்ன மரத்தெல்லாம் நடத்திட்டு இருக்க வேண்டாம். ஓகே, ஆய்வாளர் மேலே 1 வாரத்துக்குள்ளே அவங்க நடவடிக்கை எடுக்கணும். இல்லைன்னா எந்த எல்லைக்கு போகிறதுக்கு நாங்கள் தயாராக. நாங்கள் வந்து
சும்மா போய் அடுத்தவங்க மிரட்டி அங்கே வாங்குறோம். ஒரு உயிர் போயிருக்கு. உயிரோட விலை வந்து உங்களுக்கு எவ்வளோ மதிப்புன்னு உங்களுக்கு தெரியாது. அதனால் இன்னும் 1 மாதம் ஷெடியூல் உங்களுக்கு அடுத்த 15 நாளில் ஒரு போராட்டம் வைப்போம். அந்த போராட்டம் முடிஞ்ச பிறகு நாங்கள் என்றைக்கு சொல்ல மாட்டோம், எதுவும் சொல்ல மாட்டோம். சிஎம் எங்கே இருக்காருன்னு பார்ப்போம். அங்கே போய் சிஎம்கிட்ட முறையீடு எல்லா தோழமை கட்சியோட அழைச்சிட்டு போய் சிஎம்கிட்ட முறையீடு போயிடுவோம். அதுக்கப்புறம் காவல்துறையில் உள்ளவங்க எங்களை வந்து சங்கடப்படுத்திட்டாங்க. ஏன்னா உங்களெலாம் நாங்கள் சங்கடப்படுத்த விரும்பலை. ஒரு அதிகாரி செய்கிற தவறு வந்து நாங்கள் எத்தனை பேர் நீங்கள் வந்து எங்களை வந்து ரெக்வஸ்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது. அது நியாயம்னா நியாயத்தை எடுத்துகிட்டு போங்க. அங்கே என்ன நடந்துச்சுன்னா நினச்சிப்போங்க. அஜித்குமார் வழக்கில் மட்டும் டப்புன்னு ஒரு நடவடிக்கை எடுத்தீங்கன்னா நியாயம்னா ஏன் அந்த அம்மா என்ன நல்ல அம்மாவா சொல்லுங்கள்? நல்ல அம்மா இருந்தால் நீ எடுக்க நடவடிக்கை எடுக்கணும். என்ன ஆய்வாளர் இப்போ சிசிடிவி கேமரா இருக்குது, நல்லா ஆய்வு பண்ணுங்க. அந்த அம்மாவை தப்பு பண்ணது நடவடிக்கை எடுங்க. நாங்கள் நடவடிக்கை அந்த அம்மா என்ன கூப்பிட்டுருந்தாங்க என்ன வேண்டாம்னு சொல்கிறோம். நடவடிக்கை எடுங்கன்னு தான் சொல்கிறோம். நீங்கள் எங்களை காம்ப்ரமைஸ் பண்ணுறதை விட்டுருங்க. தயவு செய்து எங்களை காம்ப்ரமைஸ் பண்ணி அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ணுற வேலையை விட்டுருங்க. காவல்துறைக்கு திருப்பி நான் சொல்லுறேன், திருவாரூர் மாவட்ட காவல்துறைக்கு சொல்லிக்கிறேன். இன்னும் ஒரு 15 நாளில் திருப்பி நீங்கள் நடவடிக்கை எடுக்கலாம். இங்கே போராட்டம் நடக்கும். அதுலேருந்து நீங்கள் பார்த்துங்க. அதுலேருந்து 15 நாளில் நாங்கள் எப்போ போவோம், எப்படி போக முடியாது. நாளைக்கு ஏதாச்சும் ஒன்று நடந்துச்சுன்னா எங்கள் மேலே வருத்தப்படாது. ஏன்னா காவல்துறை நிறைய நண்பர்கள் இருக்காங்க. நிறைய பேர் நாங்கள் சொல்கிறதான் கேட்டாங்க. இதை சிஎம் கருப்பூடிக்கு டிஎஸ்பி அவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டார். அவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டால் உங்களுக்கு அவ்வளோ ஒத்துழைப்பு கொடுத்தோம். அப்படின்னா ஒரு காவல்துறை அதிகாரி காப்பாற்ற வேண்டியதான். நியாயமான விஷயமா இருந்தால் காப்பாற்ற வேண்டிய ஒரு உயிர் போயிருக்கு. அவன் அடிபட்டு கிடந்திருக்கான், தீக்கழித்து கிடந்திருக்கான். அவங்க குடும்பத்திலேருந்து ஒரு ஆள் போய் பார்க்கல, அவங்க காவல்துறையிலேருந்து ஒரு ஆள் போய் பார்க்கல. என்ன அப்பட மெத்தனை போக்கு உங்களுக்கு. அதனால் திருப்பி இங்கே வந்திருக்க அனைத்து தோழமை கட்சிகளுக்கும் நன்றியை சொல்லிக்கிட்டு மீண்டும் 15 நாளில் 2வது வாரம் திங்கக்கிழமை கண்டிப்பாக நீதி கிடைக்கலாம். திருப்பி கலெக்டர் ஆஃபீஸு நான் இப்படிலாம் நீங்கள் சொன்னாலும் திருப்பி நான் ரிவேர்ஸில் வரமாட்டேன். நான் கலெக்டரை போய் நேராக கூட்டத்தோடு தான் போய் பார்ப்பேன். எனக்கு எந்த வகையிலையும் நம்ம வருத்தப்பட்டுக்கிறாங்க. அதுவும் நடவடிக்கைலாம் நாங்கள் இங்கே பார்க்க மாட்டோம், சென்னையில் பார்த்துக்கிறோம். வந்த தோழமை கட்சி அத்தனை பேருக்கு நன்றி, வணக்கம். நீதி கொடு, நீதி கொடு, நீதி கொடு, நீதி கொடு. சிங்கார வேலைக்கு நீதி கொடு, நீதி கொடு, நீதி கொடு, நீதி கொடு, நீதி கொடு. சிங்கார வேலைக்கு நீதி கொடு. தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு. காவல் ஆய்வாளர் சுகுணா மீது நடவடிக்கை எடு. கைது செய், கைது செய், கைது செய், கைது செய். குற்றவாளி சுகுணாவை கைது செய், கைது செய், கைது செய், கைது செய், கைது செய். குற்றவாளி சுகுணாவை கைது செய். தமிழக அரசு, தமிழக அரசு, வஞ்சிக்காதே, வஞ்சிக்காதே, ஏழைகளை வஞ்சிக்காதே. நீதி கொடு, நீதி கொடு, சிங்கார வேலைக்கு நீதி கொடு. கைது செய், கைது செய், சுகுணாவை கைது செய், கைது செய், கைது செய், சுகுணாவை கைது செய். போராட்டம் இது போராட்டம், கைது செய்யும் வரை போராட்டம். போராட்டம் இது போராட்டம், கைது செய்யும் வரை போராட்டம். கைது செய், கைது செய், கைது செய், கைது செய். குற்றவாளி சுகுணாவை கைது செய். காவல்துறை, காவல்துறை, நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு. சுகுணா மீது நடவடிக்கை எடு. காவல்துறை, காவல்துறை, நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு. சுகுணா மீது நடவடிக்கை எடு. கைது செய், கைது செய், குற்றவாளிகளை கைது செய். கைது செய், கைது செய், குற்றவாளிகளை கைது செய். நீதி கொடு, நீதி கொடு, சிங்காரவேலுக்கு நீதி கொடு. ஒட்டுமொத்த கோரிக்கை, ஒட்டுமொத்த மக்களோட கோரிக்கை ஒரே கோரிக்கை தான். சுகுணா காவல் ஆய்வாளர் மீது கொலை வழக்கு பதியப்படணும். அவங்க பணி நிரந்தரமா நிக்கணும். ஒரு 5 பேர் மட்டும் 5 பேர்ல கூட இருக்கும். மட்டும் புக் பண்ணிட்டு போங்க. நான் போகலாம் சொல்ல ஒரு 10 பேர் ஒவ்வொருத்தங்க மட்டும் வாப்பா. யார் 5 பேர் இருங்க. கடைசி வரை ஒரு ஆள் நின்னு அவங்க அனுப்பி நீங்க போங்க. சபரி. வழி விடு. வழி விடு.